50% தள்ளுபடி செய். அடிக்காதே 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 விவசாயி வயிற்றில் அடிக்காதே. தமிழக அரசு விஜய் அரசு அடிக்காதே 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 விவசாயி வயிற்றில் அடிக்காதே. நம்பித்தானே ஓட்டு போட்டோம் நம்பித்தானே ஓட்டு போட்டோம் நம்பித்தானே ஓட்டு போட்டோம் நம்பித்தானே ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டு வைப்பது நியாயம் தானா? ஓட்டு வைப்பது நியாயம் தானா? ஓட்டு வைப்பது நியாயம் தானா? அடுக்கி வைத்த மூட்டைகளில் அடுக்கி வைத்த மூட்டைகளில் அடுக்கி வைத்த மூட்டைகளில் அடுக்கி வைத்த மூட்டைகளில் அடி மூட்டையில் இருக்கின்ற அடி மூட்டையில் இருக்கின்ற அடி மூட்டையில் இருக்கின்ற அடி மூட்டையில் இருக்கின்ற விவசாயிகளை வாழவிடு. விவசாயிகளை வாழவிடு. தமிழக அரசு விஜய் அரசு என்னாச்சு 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 நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு 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 ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ராமநாதன் குழு பரிந்துரைப்படி ராமநாதன் குழு பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கு 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 நெல் குண்டால் ஒன்றுக்கு நெல் குண்டால் ஒன்றுக்கு நெல் குண்டால் ஒன்றுக்கு நெல் குண்டால் ஒன்றுக்கு 3500 கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாயும் நிர்ணயம் செய் நிர்ணயம் செய் நிர்ணயம் செய் நிர்ணயம் செய் பாலுக்கான கொள்முதல் விலை பாலுக்கான கொள்முதல் விலை பாலுக்கான கொள்முதல் விலை மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு மோசடி அரசு 2014 நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரையை ஏற்றுள்ள குறைந்தபட்ச ஆதார விலை வேளாண் கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி கோரிக்கை எழுப்பி ஆர்ப்பாட்டம் தள்ளுபடி செய் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய். தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. பல்வேறு வாக்குறுதிகளில் விவசாயிகள் சம்பந்தமான ஒரு வாக்குறுதியை தஞ்சாவூர்லையும் பல்வேறு பரப்புகளையும் சொன்னாங்க. அதை என்ன சொன்னாங்கன்னா 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் கடன்களை கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய பயிர் கடன்களை அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறோம். 1 2 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த அறிவிப்புக்கும் அவங்க அறிவித்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வெறும் 50,000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது எந்த விவசாயியும் 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கான ஏற்ப ரொம்ப ரொம்ப குறைவு. ஊருக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. பாக்கி பேருக்கு எவ்வளோ வரும்? வெறும் 5000 ரூபா தான் தள்ளுபடி என்பது இன்றைக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கி அதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் கூட்டமைப்பு என்ற அடிப்படையும் சங்கங்கள் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்கல. ஆனால் இப்போ ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னு சொன்னால் இந்த அறிவிப்பை என்பதை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சரவை கூட்டணி நடக்குது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஏதாவது அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கிறாங்க. அதை தான் திருவெரும்பூர் வட்டாரத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் அதை கண்டித்து உடனடியாக அதை வாபஸ் வாங்கிக்கிட்டு புதிய அறிவிப்பாக 5 ஏக்கருக்கு உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதே மத்திய அரசாங்கம் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உரத்தினுடைய விலையை உயர்த்தியிருக்கிறாங்க. அதுதான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து
450 ரூபா வரைக்கும் உரத்தினுடைய விலை என்பது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதை உடனடியாக நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும். 3 மடங்கு உயர்த்தி இருக்குது. பூச்சிமுள்ளி கொல்லி மருந்து என்பது 15% உயர்த்தியிருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தின் காரணமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர், நெல் அறுக்க இயந்திரங்கள் போன்றவர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே இந்த காலத்தில் ஏறி இருக்குது. இப்போ ஒரு விவசாயி சாகுபடி பண்ணுறதுக்கு ஏற்கனவே 40,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு வரதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்குது. ஆனால் விவசாயம் செய்து எந்த விவசாயியும் வாழ முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால உடனடியாக மத்திய அரசு உரத்தினுடைய விலையை கட்டுப்படுத்தணும், வாபஸ் வாங்கணும். ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, விவசாயிகளை பாதுகாக்க நீங்கள் அறிவித்ததன் அடிப்படையில் இந்த கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு திருவரம்பூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி விவசாயிகளும் இன்று ஒன்று கூட்டியிருக்கிறாங்க. முதல் கட்ட போராட்டமாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இணைந்து நடக்குது. இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம். மீண்டும் இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு முயற்சி. இன்னொரு விஷயம் முக்கியமான நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மகாராஷ்டிராவில் இதே ரிசர்வ் வங்கி தான் அங்கேயும் இருக்குது. இங்கே இவங்க சொல்கிறது ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறாங்க. 2 லட்சம் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 கோடி 1500 கோடிக்கு 36,500 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. வெறும் 2000 கோடிக்கு தான் தள்ளுபடி பண்ணுறாங்க. இது நியாயம் இல்லை. விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உடனடியாக இதை வாபஸ் வாங்கணும். இது அறிவிப்பு, புதிய அறிவிப்பு கொடுக்கணும்னு கேட்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆர் நடராஜன். நெல்லுக்கு வந்து குவிண்டாலுக்கு 3500 ரூபா வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். அது உடனடியாக இதை ஏற்கனவே சொன்னது தான். எதுவும் நாங்கள் அறிவிச்சது பிறகு புதுசாக எதுவும் கேட்கல. அவங்க அறிவிச்சதை தான் கேட்டுட்டு அந்த வகையில் கொடுக்கணும். நன்றி.